ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதிரப்பன் ஐடி சேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்ருக்கோம். அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன மாதிரி வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம பனியன் கம்பெனியில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காங்கேயம் போகிற மெயின் ரோட்டில் நல்லிக்கவுண்டர் நகரில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்கள் மட்டும் அதிக அளவில் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரை கேட்டிருக்காங்க. இவங்க அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத 2 பணியாளருமே கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அனுபவம் இல்லாதவர்களுக்கு உள்ளே ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் ஃபீல்ட்லேயே இவங்களுக்கு 12,000 சேலரி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு உணவுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 50 ரூபா சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3 வேளைக்கும் சேர்த்து தான் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கம்பல்சரி அவங்களுக்கு சண்டே நான்வெஜ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு வாரம் 1 வீக் ஃபிஷ்ஷு 1 வீக் சிக்கன் அந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் மாறி மாறி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுக்கு ஃபுட்டு வழங்கப்பட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் ஹிந்தி பீப்புளுக்கு தனியாக ஹாஸ்டல் வசதியும் தமிழ் பீப்புளுக்கு தனியாக ஹாஸ்டல் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உணவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கம்பெனிலலாம் ஒரே சேம் 2 பேருக்குமே ஒரே மாதிரி உணவு பண்ணி கொடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. தமிழ் பீப்புளுக்கு தனியாக இவங்களுக்கு தகுந்தாற் போல் காலையிலையும் இரவும் டிஃபன் அடிப்படையிலையும் மதியான உணவு அடிப்படையிலையும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ஹிந்தி பீப்புளுக்கு 3 வேளையுமே சாப்பாடு அவங்க சாப்பாடு ப்ளஸ்ஸு டால் பருப்பு இதை தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு 3 வேளையுமே சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. அதனால் உங்களுக்கு உணவு தரம் பிரித்து நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. அவ்வளோ குவாலிட்டியாகவும் கொடுத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா உணவுக்கு செலவாகிறது. ஆனால் அது 50% நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது. 50% 50 ரூபா கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. 50 ரூபா உங்கள்கிட்டருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேல்ரி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியே உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக தங்கி இருக்கிறதுக்கு ஹாஸ்டல் வசதி. அங்கே ஜென்ஸுக்கு ஹாஸ்டல் கிடையாது, ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும்தான். கம்பெனியில் அதனால தான் பெண் பணியாளர்கள் மட்டும்தான் கேட்குறாங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து தங்கி வேலை செய்யணும் விருப்பம் உள்ளவங்க உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் குழந்தைங்களை அனுப்பணுன்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு கம்பெனி. பெண்கள் மட்டுமே பணி செய்கிற ஒரு கம்பெனியாக இது இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆண் பணியாளர்கள் மட்டும் எடுக்கலை. உள்ளே ஸ்டாஃப்கள் மட்டும்தான் உள்ளே ஆண் பணியாளர்கள் இருக்காங்க, பெண் பணியாளர்களும் இருக்காங்க. ஆனால் பணியின வேலை செய்கிற ஒவ்வொரு லேபருமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே லேடிஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவங்களுக்கு அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி சேலரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவங்களுக்கு 15,000லேருந்து 23,000 வரலையும் சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருப்பூருக்குள்ளே 5 பிரான்ச் இயங்கி வந்துட்டுருக்கு. 5 கம்பெனி இருக்குது. இந்த 5 விதமான கம்பெனிக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனியன் கம்பெனி தான் நிறுவனம் இயங்கிட்டு இருக்குது. இவங்க ப்ரொடக்ஷன் லைன்லேயும் பனியன் கம்பெனி ப்ளஸ் எம்ப்ராய்டிங் அண்டு டையிங் இந்த மாதிரி 5 விதமான யூனிட் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே பெண் பணியாளர்கள் மட்டும்தான் பணி செஞ்சிகிட்ருக்காங்க. அதனால தான் 100க்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பர் மேலே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.